வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். தடை செய்யப்பட்ட சிவப்பு நிற உவர்நீர் மண்புழு அனுமதி இல்லாமல் எடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார். ஜூன் 16 மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா வானகிரி மெயின் ரோடு மீனவர் காலனியில் வசிக்கும் செல்வராஜ் மகன் ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் ஜூன் 14 2025 அன்று பழையாறை சேர்ந்த முன்னாள் கொள்ளிடம் ஒன்றிய பெருந்தலைவர் அவருடைய ஆட்களை வைத்து எந்தவிதமான அனுமதியும் பெறாமல் நிலத்தின் உரிமையாளருக்கு தெரியாமலேயே சட்டவிரோதமான முறையில் 25க்கும் மேற்பட்ட நபர்களை அனுப்பி வைத்து அரசால் தடை செய்யப்பட்ட சிவப்பு நிற உவர்நீர் மண்புழுவை ஆனந்தன் நிலத்தில் 4 அடி ஆழம் குழி தோண்டி நிலம் முழுவதும் சேதப்படுத்தி சிவப்பு நிற உவர்நீர் மண்புழுவை எடுத்துள்ளதாக கூறுகின்றார். இதுகுறித்து நிலத்தின் உரிமையாளர் ஏன் என்னுடைய நிலத்தில் அனுமதி பெறாமல் குழி தோண்டி இதுபோன்று அரசால் தடை செய்யப்பட்ட மண்புழுவை எடுக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு கொள்ளிடம் ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவர்தான் அனுப்பினார். அவரிடம் பேசிக்கொள் என்று செல்போனை தன்னிடம் கொடுத்ததாகவும் அவர் தன்னை செல்போனில் மிரட்டியதாகவும் கூறுகின்றார். இது தொடர்பாக அவர் பூம்புகார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து புகார் மீது உரிய விசாரணை மேற்கொள்ளாமல் திமுக பிரமுகரும் கொள்ளிடம் ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவரின் அரசியல் பின்புலத்தில் என் மீது PCR போய் வழக்கு போடுவதாக கூறுகின்றார். ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுபோன்ற அரசினால் தடை செய்யப்பட்ட இந்த வகை மண்புழுவை சட்டவிரோதமான முறையில் எடுத்து பல லட்சங்களுக்கு வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதை தடுத்து நிறுத்தி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் சார்பாகவும் நிலத்தினுடைய உரிமையாளர் சார்பாகவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா வானகிரி கிராமத்தில் பூம்புகார் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கிராமம். உடன் பிறந்த சகோதரி இடத்தில் நான் பார்த்து பராமரித்து வைத்து வருகிறேன். ஜேபி என்ற ஜெயபிரகாஷ் கொள்ளிடம் முன்னாள் சேர்மன் அவருடைய ஆட்கள் 30 பேர்கள் வந்து என்னுடைய இடத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பர்மிஷனும் கேட்காமல் அவர்கள் ஒரு மண்புழு தடை செய்யப்பட்ட மண்புழுவை எனது இடத்தில் ஒரு ஆழத்திற்கு வெட்டி அனைத்து 30 பேரும் கொண்டு ஒரு குழுவை கொண்டு வந்து என்னுடைய இடத்தை நாசம் செய்து அதற்கு போய் எல்லாரையும் போய் சத்தம் போட்டு வெளியேற்றும் போது ஜேபி என்ற ஜெயபிரகாஷ் முன்னாள் சேர்மன் DMK சேர்ந்தவர் என்னை தொலைபேசியில் அழைத்து என்னை தகாத வார்த்தைகள் சொல்லி மிரட்டி என்னை கொலை மிரட்டல் விட்டது. அதனைத் தொடர்ந்து நான் பூம்புகார் காவல் நிலையத்தில் மனு அளித்தேன். அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும்படி அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளையும் காவல்துறையை சேர்ந்த மேல்மட்ட அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தடை செய்யப்பட்ட மண்புழுவை தோண்டி எடுத்து இதை வெளிநாட்டுக்கு சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார். ஜேபி என்ற ஜெயபிரகாஷ் சேர்மனாக இருக்கிறார். கொள்ளிடம் ஒன்றிய சேர்மனாக இருக்கிறார். அவர்களுடைய ஆட்கள் மீதும் அவர் அனுப்பப்பட்ட 31 ஆட்கள் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கும்படி தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன். இதை சார்ந்த அனைத்து உயர் அதிகாரிகளும் இதை பொருட்படுத்தி எனக்கு தகுந்த நியாயமான ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறையிடமும் நான் புகார் அளித்துள்ளேன். இது எடுக்கிறது உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? இந்த மண்புழு எடுக்கிறது வந்து எனக்கு நேற்று காலையில் ஒரு 8 மணிக்கு என்னை ஊரை சார்ந்தவங்க எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. தம்பி என்னப்பா உன்னுடைய இடத்துல வந்து ஒரு 30 பேர் வந்து மண்புழு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, தடை செய்த மண்புழு, நீ வந்து உன்னை கேட்டு எடுக்கிறாங்களான்னு கேட்டாங்க. இல்லை யார் எடுக்கிறாங்கன்னு கேட்டேன். நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்கப்பா வந்து பாருப்பான்னு சொன்னாங்க. நான் வந்து பார்க்கும்போது 30 பேர் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் 30 பேரில் வந்து ஒருத்தவர் வந்து நின்றுக்கிட்டு இருந்தார். அவரை நான் கூப்பிட்டு யார் உங்களை எடுக்க சொன்னேன், யாருடைய இடம் இது, பட்டா லேண்டு, என்னுடைய இடம், உங்கள் இஷ்டத்துக்கு எடுக்கிறேன்னு கேட்டேன் போது அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை, இது தடை செய்யப்பட்டது வேற, உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, தடை செய்யப்பட்டு இருந்தாலும் பட்டா நிலத்தில் உரியவங்களை கேட்டு எடுக்கணும், நீங்கள் உரியவங்களை கேட்டு எடுக்காமலே உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இடத்துக்காரன் எனக்கு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் எடுக்கிறீங்க. இல்லை ஜேபி என்ற ஜெயபிரகாஷ் வந்து முன்னாள் சேர்மனு கொள்ளிடம் சேர்மனு அவர் தான் எடுக்க சொன்னார். ஏன் விட்டு எடுத்துல அவர் எடுக்கிறதுக்கு என்ன, அவர் என்ன என் இடத்த வாங்கி வச்சிருக்காரான்னு கேட்டான். இல்லை அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி ஃபோனை போட்டு கொடுத்தேன். நான் யார்ட்டையும் பேச விரும்பல, ஒழுங்காக ஃபஸ்ட்டு எல்லோரும் வெளியாயிடுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு கிளம்பி நான் போயிட்டேன். கரெக்டாக 1 மணி நேரம் கழித்து அதே ஜேபி என்ற ஜெயபிரகாஷ் கொள்ளிடம் ஒன்றிய சேர்மன் முன்னாள் சேர்மன் DMKவை சேர்ந்தவர் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு ஃபோன் அடித்து என்னை கொலை மிரட்டல் விட்டு மிரட்டும் போது அவருக்கு எனக்கும் வாய் தகராறு. அவர் அடித்த ஃபோன்லேயே நான் வாக்குவாதம் பண்ணுறேன். என்னுடைய இடத்துல வந்து எடுக்கலாமான்னு கேட்கும்போது, அப்படின்னா எடுத்தா வந்து நீ வந்து பிரச்சனை பண்ணுவியா, நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா, நான் DMKல பெரிய ஆள் அணுங்கிறாரு. அப்படி கேட்கும்போது நான் போய் பூம்புகார் காவல் நிலையத்தில் என்னுடைய மனுவை கொடுக்குறேன். என்னுடைய மனுவை கொடுத்த பிறகு
விசாரணை பண்ணும்போது வந்து என்ன வந்து அக்யூஸ்டு, அவனை எப்படி நீங்கள் உட்கார வச்சு பேசலாம்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து மிரட்டுறாரு. மிரட்டும் போது நான் கேட்குறேன், யார் அக்யூஸ்டு? என் வீட்டு இடத்துல வந்து நீ வந்து அத்துமீறி இதெல்லாம் மண்புழு தடை செய்யப்பட்ட மண்புழு எடுக்கிற. நான் வந்து கேட்கும்போது என்ன வந்து அத்துமீறினுங்கிற. அதை வந்து உங்களுக்கு சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க, என்னை வந்து சும்மா சாதாரண கட்டையில் உட்கார வைக்கிறாங்க. நான் வந்து அப்படின்னா அக்யூஸ்டு, என்னை வந்து என்னை நிற்க வச்சு கேட்கணும்னு சொல்கிறேன். நீ வந்து அரசியல்வாதியாக இருந்தால் டிஎம்கேயில் வந்து பெரிய அரசியல் பலத்தோடு இருந்தால் வந்து எல்லாமே பண்ணிடலாம்னு நினைக்கிறியா? யார் வீட்டு இடத்துல என் வீட்டில் நீ திருடி இருக்க, அதை நான் கேட்குறது வந்து தப்புனுங்கிற மாதிரி பேசுகிறேன். கேட்டால் வந்து உன் மேலே அந்த கேஸ் போடுவேன் இந்த கேஸ் போடுவேனுங்கிற. ஒரு நான் போய் சத்தம் போட்டு அனுப்புனதை உன் மேலே வந்து பிசிஆர் கேஸ் போடுவேன் அது போடுவேன்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் இருக்கும் போதே என்னை மிரட்டுறாரு. மிரட்டி எல்லாமே பண்ணிட்டு கடைசியாக வந்து நாளைக்கு மறுநாள் வந்து என்னை ஸ்டேஷன் வரவும் சொல்லியிருக்காங்க. காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கும், இந்த துறை சார்ந்தவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பயமும் இருக்குது. ஏன்னா உரிய பாதுகாப்பு வேணும். ஏன்னா என் மேலே பொய்யான வழக்குகள் போடுறதுக்கும் உரிய வரைமுறைகளை வந்து அவங்க பணத்தை வச்சு அரசியல் அதிகாரத்தை வச்சு செயல்படுத்துவாங்க. இந்த தடை செய்யப்பட்ட மண்புழுவை ஒருத்தவங்களோட தனிப்பட்ட பட்டா நிலத்தில் உள்ளதை வந்து அத்துமீறி எடுத்தது இல்லாமல் என்னை அவராக ஃபோன் அடித்து என்னை கொலை மிரட்டல் விடுறாரு. கேட்டால் வந்து இது வந்து நான் வந்து ஒரு சேர்மனு பெரிய பதவியில் உள்ள ஆளுங்கிற பேசுகிறாரு. இதுக்கு வந்து இதை துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் ஐயாவும் பார்வைக்கு போன உடனே உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறேன். இதை வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஐயா. நான் ரொம்ப ஏழை மீனவன். இந்த புழு எடுத்து என்ன பண்றாங்க? இந்த புழுவை எடுத்து உயிரால் வனாமீன் என்கின்ற இறால் வளர்ப்புக்கு இனப்பெருக்கம் செய்வதற்கு இந்த புழுவை பயன்படுத்துறாங்க. பல லட்சம் ரூபாய் முதலீடு ஈட்டுறதுக்கு இது மாதிரியான சட்டவிரோதமான வேலைகளை, திருட்டு வேலைகளை அடுத்தவங்க நேரத்துல இருந்து எடுத்து தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் வந்து சத்தம் போடும், அவங்க போயிடுவாங்க. இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நேற்று சத்தம் போட்டுட்டு போனது பிறகு என் மேலே வந்து இது மாதிரி பிசிஆர் ஆக்ட் போடுவேன் அது போடுவேன், நான் அடித்தேன் போனேங்கிற மாதிரி ஒரு பொய்யான இதை கொடுத்து என்னை கூப்பிட்டு வச்சு இல்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. என் வீட்டு இடத்துல எடுத்துக்கிட்டு பாருங்க எவ்வளோ குழியாக நோண்டி வச்சுருக்காங்க. ஒரு ஆள் இடுப்பளவு ஆழத்துக்கு வந்து நோண்டி வச்சுருக்காங்க. ஒரு ஆளே உள்ளே போகலாம். அதே மாதிரி வர்ற கால்நடைகள் வந்து மேய்ஞ்சிதுன்னா அப்படியே இந்த இதில் மாட்டிக்கும். உள்ளே மாட்டி இந்த காலை எடுக்க முடியாமல் செத்து போயிடும். அப்படி இருந்தோம் நம்மளை வந்து ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க அந்த வழியாக போகிறவங்க கூப்பிட்டு சொன்னதை வச்சு நான் வந்து சத்தம் போட்டதுன்னா ஒழிஞ்சு அவங்க மேலே கையை எதுவும் வைக்கல. அடிச்சேன்னு சொல்கிறாங்க, நான் ஜாதியை பற்றி திட்டினேனுங்கிறாங்க. இது மாதிரியான இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய மன உளைச்சலாக. இதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு, மேலதிகாரிகள் முக்கியமாக மேலதிகாரிகள் தலையிடணும். ஏன்னா இது ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ள ஒரு மாதிரி அவர் வந்த தோற்றமே எனக்கு பயமாக இருந்தது. ஒரு கொள்ளிட சேர்மேனு, முன்னாள் சேர்மேனு, அவர் வந்து என்னுடைய இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டே என்னை மிரட்டுறாரு. மக்கள் பிரதிநிதி கேட்டால் வந்து நான் வந்து ஒரு சேர்மேனு, எனக்கு நீ மரியாதை கொடுறானுங்கிறாரு. என் வீட்டில் வந்து அவர் உட்காந்துக்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளில போய் சொல்ல நான் எழுந்து போக முடியுமா? அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. பட்டா நிலத்தில் திருட்டு வழியாக எடுக்கிறாரு. இது உரிய மேலதிகாரிகள் தலையிட்டு இதுக்கு எனக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் ஜி.கே. ராஜீவ். உடன் செய்தியாளர்கள் பெருமா மணிவண்ணன் மற்றும் செம்மங்குடி ஸ்டாலின்.